This video sponsored by SBO Digital Marketing. உங்களுக்கு இந்த பார்ட் டைம் ஜாப் பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரியணுன்னா அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எல்லா டீட்டெயில்ஸ் கொடுக்குறாங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பள்ளிகொண்டா டோல்கேட் பக்கத்தில் இருக்கிற வராகி அம்மன் கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். வராகி அம்மனோட மூலஸ்தானத்தை தான் இப்போ நீங்கள் பார்த்துன்னு இருந்தீங்க. இது ரொம்ப புகழ்பெற்ற ஒரு வராகி அம்மன் கோயிலுங்க. வேலூர் மாவட்டத்தில் பள்ளிகொண்டா டோல்கேட் பக்கத்தில் இருக்கிற ஒரு கோயிலுங்க. ரொம்ப புகழ்பெற்ற கோயில். இந்த சுற்று வட்டாரத்தில் ஆடி மாதம்னாவே இந்த 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 மூலஸ்தானத்தை பாருங்கள். மூலஸ்தானமே இந்த அம்மன் தான், வராகி அம்மன். இப்போது கோயிலை சுற்றி உங்களுக்கு காட்டுறேங்க. ரொம்ப அழகாக இது பண்ணியிருக்காங்க. இது ஒரு அவதாரம், வராகி அம்மனோட ஒரு அவதாரம் இது. இப்போ இந்த மாதிரி தான் நம்ம கோயிலை சுற்றி மூலஸ்தானத்தை பார்த்துட்டு இந்த அம்மனுங்களெல்லாம் தரிசனம் பண்ணிக்கிட்டு நம்ம வெளியே வரோம். அப்படியே பார்த்தோம்னா ரொம்ப அழகான சிலைகளெல்லாம் அந்த கோயிலை சுற்றி வடிவமைச்சிருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், இப்போ நம்ம வெளியே வர இடம். இங்கே கோயிலுடைய பின்புறத்தில் ஒரு 2 சிலைகள் வச்சுருக்காங்க. அங்கே எல்லாருமே தீபாராதனை பண்ணி நம்மளுக்கு இது காட்டுறாங்க. அதே மாதிரி வெளியில் ஒரு குளம் இருக்குங்க. அந்த குளத்தில் வராகி அம்மனுடைய எத்தனை அவதாரம் இருக்குது, அவருடைய 10 அவதாரத்தையும் இந்த குளத்தில் நம்மளுக்கு காட்டுறாங்க. நம்ம அந்த குளத்தை சுற்றி பார்க்கலாம். அந்த குளத்தை சுற்றி பார்க்குறப்ப அது பக்கத்தில் நம்மளுக்கு கோமாதா மாடு வளர்ப்பு எல்லாம் கூட அங்கே பார்க்கலாம். நாங்கள் அந்த மாதிரி சுற்றி பார்க்குறப்ப தான் உங்களுக்கு இதெல்லாம் காட்டின்னு இருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. கோமாதாவெல்லாம் இங்கே வளர்க்குறாங்க. அதனுடைய பால் எடுத்து அபிஷேகத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இன்னொரு இந்த புகழ்பெற்ற இடத்துல இன்னொரு விசேஷமான இது என்னென்னா, வராகி அம்மனுக்கு மஞ்சளை பூசி எல்லாருமே தரிசனம் பண்ணுவாங்க. இது இப்போ நம்ம எல்லா கோயிலுக்கும் போகிறப்போ நம்ம விளக்கேற்றி நம்ம வழிபடுவோம் இல்லையா, அந்த மாதிரி வெளியில் ஒரு வராகி அம்மனை உட்கார வச்சுட்டு நம்ம விளக்கேற்றும் வழிபாடெல்லாம் இந்த இடத்துல தான் செய்வாங்க எல்லாருமே. பாருங்கள், அது முடிச்சுட்டு நம்ம இப்போ வெளியே வரோம். வெளியே உங்களுக்கு அவுட்ரு எல்லாமே நாங்கள் சூப்பராக காட்டுறோம். பாருங்கள், இது எக்ஸிட் ஆகிற இடங்க. அந்த பக்கம் இன் ஆகிறோம், இந்த பக்கம் எக்ஸிட் ஆகிறோம். எக்ஸிட் ஆகிட்டு அப்படியே நடந்து போகிறோம். அதே மாதிரி இந்த இடத்துல யாகசாலைகள் எல்லாம் இருக்குது. யாகம் பண்ணுவாங்க. யாகம் பண்ணிவிட்டு இது பண்ணலாம். இவ்வளோதாங்க, சிம்பிளாக இவ்வளோதாங்க. இவ்வளோ கோயிலுடைய அவுட்லுக்கு இப்போ காட்டுறேன் இருங்க. நான் இங்கே தான் யாகம் பண்ணிவிட்டு இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள், கலச சொம்புங்க. இது வரவங்க இது வழிபட்டுட்டு போனால் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. அங்கே பார்த்துனே இருங்க. இப்போ இது தாங்க டோட்டல் அவுட்லுக். கோயிலுடைய இது இவ்வளோ தாங்க, சிம்பிள். நம்ம டோல்கேட்லேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் உள்ளே போனீங்கன்னா, அந்த செக் போஸ்ட்லேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் உள்ளே போனீங்கன்னா இது நீங்கள் கோயிலை பார்க்கலாங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிவிட்டு போங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.